ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும்போது சட்டுன்னு உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நல்ல ஜூஸியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வெறும் 4 துண்டு ப்ரெட் இருந்தால் போதும். ப்ரெட் எடுக்கும்போது மில்க் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன கப்பு, விளிம்பு ஷார்ப்பாக இருக்க மாதிரி கப்பு இல்லை சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெரிய சைஸ் ப்ரெட்டாக எடுத்துருக்கிறதுனால இதே மாதிரி நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ சின்ன ப்ரெட்டுனால் நீங்கள் ஒரு பீஸ் தான் கட் பண்ணி எடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கத்தி வச்சு ஸ்கொயராக 4 துண்டாக ப்ரெட்டை கட் பண்ணி ஸ்கொயராக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தது போக மீதி இருக்க பீஸை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு சின்ன வாணலி வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு நம்ம பாதுஷாக்கு எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அரை கம்பி பதம் வரணும். அரை கம்பி பதம் வந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு இது ட்ரை ஜாமுன் மாதிரி உள்ள ஜூஸியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்ல சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டை எல்லாத்தையும் மொத்தமாக எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது தாங்க ப்ரெட்டை சேர்க்கணும். மிதமான சூட்டில் இருக்கும்போது ப்ரெட்டை சேர்த்துட்டிங்கன்னா ப்ரெட்டு எண்ணெய் உறிஞ்சிரும். அப்புறம் ஸ்வீட் சாப்பிடும்போது ரொம்ப எண்ணெயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அதே மாதிரி எண்ணெயும் நல்ல சூடாக இருக்கும்போது தான் ப்ரெட்டை நம்ம உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு அப்படியே இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. சேர்த்த உடனே உங்களுக்கு ப்ரெட்டு நல்லா செவந்துடும். செவந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இன்னொரு சைடு நல்லா செவந்து வந்ததும் அப்படியே எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம இதை ஓவர் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். உள்ளே நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ரொம்ப எண்ணெயாக இருந்ததுன்னா மட்டும் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வடிய விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டுருங்க. நல்ல சுகர் சிரப்பை உறிஞ்சி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும். 5 நிமிஷத்துலேயே இது நல்லா உங்களுக்கு ப்ரெட் எல்லாமே சாஃப்ட் ஆயிரும். நல்ல சுகர் சிரப்பை உறிஞ்சிரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ப்ரெட்டு நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ நம்ம சுகர் சிரப்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டுடலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்க சுகர் சிரப்பு எல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக பாதுஷா மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ அதை நம்ம அப்படியே எடுத்து தேங்காய் துருவலில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட் துண்டு எடுத்து போட்டு 2 பக்கமும் பரட்டி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதில் நீங்கள் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட் துண்டையும் தேங்காய் துருவலில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ப்ரெட்டு வச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ட்ரை ஜாமுன் மாதிரி மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்ல ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.